கூடுதலா கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டமோ! அப்படிங்கிற மாரி தான் சீனாவோட நடவடிக்கை எல்லாமே இருக்கு. உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்தோனே ரொம்பவுமே இறுக்குவாரு. டாரிஃப் போட்டு நம்மள முடக்குவார். டாரிஃப் ஒரு பக்கம், நம்ம கூட வம்பு இழுக்கிறதுக்கு 1000 ஏற்பாட தயார் பண்ணுவாய்ங்க அப்படின்னு சீனாவுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் முக்கியமான கனிம வளங்கள ஏற்றுமதிக்கு சீன அரசாங்கம் தடை விதிச்சது. அதிபர் ஷி ஜின்பிங் தடை போட்டாரு. அமெரிக்காவ முடக்குறக்கும், அமெரிக்காவ எதிர்க்கிறக்கும் நான் தயாராயிட்டேன் அப்படிங்கிற மாரி தான் இந்த சம்பவம் பார்க்கப்பட்டுச்சு. இந்த பக்கம் அமெரிக்காவும் சும்மா கிடையாது. பேட்டரி, சிப்பு அப்படின்னு ஒவ்வொன்னா சீனாவோட கையில இருந்து தட்டி விடுற வேலைய அழகா பைடனும் பார்த்தாரு. அத காட்டிலும் ட்ரம்ப் 100 மடங்கு பார்ப்பாருன்னு தெரியும்போது, கொஞ்சம் கூட யோசிக்காம தான் இவர்கள் இந்த கனிம வள தடைய கொண்டு வந்தார்கள். இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான். சீனாவ பொறுத்தவரை நடக்கிற எல்லாத்தையும் நம்ப முடியாது. அதே சமயம் கண்ணால பார்க்கிற எல்லாமே முழு அளவுல மைலேஜ சீனாவுக்கு ஏற்படுத்தி குடுக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா களத்தையே பார்க்காத ஒரு ராணுவம். களத்துக்கு தப்பி தவறி கூட தங்களோட டெக்னாலஜிய காட்ட அதாவது உச்சபட்ச டெக்னாலஜிலாம் காட்ட வேணாம். நார்மலா எல்லா பயல்ட்டயும் உள்ளத காட்டவே பயப்படுவாய்ங்க. என்னத்தையாச்சும் செஞ்சு விக்கிறதுக்குன்னா தயாரா இருப்பாங்களே ஒழிய, ராணுவ ரீதியா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணதே கிடையாது. அதனால இவர்கள நம்பவும் முடியாது. அதுக்காண்டி எல்லாமே அங்க பொம்மைய தான் அடுக்கி வைக்கிறாய்ங்க அப்படின்னு நம்ம கடந்தும் போ முடியாது. அப்படிதான் இப்ப 2 சம்பவம் சீனா செய்யுது. ஒண்ணு ஏஐ டெக்னாலஜிக்குள்ள வந்து பெரிய அளவு அமெரிக்காவோட ஏஐ டெக்னாலஜிய காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்ட்டார்கள். அதே சமயம் அத காட்டிலும் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னும் சொல்ட்டார்கள். இந்த 2யுமே நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டா, அதிபர் ஷி ஜின்பிங்க கேட்டாலோ, இல்ல சீன வரலாற கேட்டாலோ, இல்ல சீனால உள்ள உய்குர் இன முஸ்லிம்கள பத்தி கேட்டாலோ, பெரிய அளவு என்ன பதில் வரும்னு நம்ம சோதிச்சு பார்க்கலாம் தேவை கிடையாது. அதனால அதோட நம்பகத்தன்மைய தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நம்மனால சுத்த முடியாது. ஏஐ தான் வருங்காலங்கள்ல பெரிய அளவு எதிர்காலம் அத நோக்கி போம்போது, சீனா நிறுவனத்த நம்பி நம்ம பயணிக்கணுமா அப்படின்னு கேட்டா, பயணிச்சா ரிசல்ட் எவ்வளோ கிடைக்கும்? அது சத்தியமா யாருக்கும் தெரியாது. முழு ரிசல்ட்ட குடுக்குமா? அதுவும் தெரியாது. டிக்டாக் என்டர்டெயின்மென்ட் மீடியால இருக்கும்போதே ஒட்டுமொத்த நாடுகளும் மிரண்டு போய் இந்த பயலுகள தூக்கி வெளில வீசிறணும். டேட்டாவ பூரா திருட்டு பயலுக அப்படின்னு சொல்லி வீசுறார்கள். அமெரிக்கா ஒரு படி மேல போய் கனெக்டிவிட்டி அப்படின்னு வந்தாலே ஜோலி முடிஞ்சுச்சு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஜோலி முடிஞ்சுச்சு. வேணாம் சீனா பேண்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி எறியிற காலகட்டத்தில ஏஐய மொத்தமா தூக்கி எந்த ஒரு நாடும் குடுக்க போறதில்ல. இருந்தாலும் சமகாலத்தில டீப்சீக் அப்படின்னு ஒண்ண கொண்டு வந்து பெரிய அளவுல அது வந்து ப்ராடக்ட்டா ஏஐல புரட்சி பண்ணி வீழ்த்துறதுலாம் 2வது இம்மீடியட்டா ஸ்டாக் மார்க்கெட்ட சரிய விட்டுருச்சு. மார்க்கெட்டே ஒரு சென்டிமென்ட்டோட உச்சத்த காட்டும். அதனால அத பெருசா எடுத்துக்க தேவையில்ல. இருந்தாலும் அந்த லாஸ் அப்படிங்கிறது லாஸ் தான். ஒண்ணும் பண்ண முடியாது. இவர்கள் சொன்ன மாரியே அந்த புரொடக்ஷன ரொம்ப எஃபெக்டிவா கொண்டு வந்திருக்கார்களா? அப்படின்னு இவர்கள் சத்தியம் பண்றதெல்லாம் யாரும் போய் வெரிஃபை பண்ணிட்டு வர முடியாது. பெரிய பூதக்குட்டி மாரி பேசுவாய்ங்க. நாளடைவுல திவாலு அப்படின்னு வெளில வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓ! பயப்புள்ள சொன்னது பூரா பொய்யி. அத காட்டிலும் கூடுதலா செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு. இந்த மாரி ஏஐ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே, அடுத்த கட்டமா மிகப்பெரிய ஒரு பங்கர தயார் பண்ணது சீன அரசாங்கம் அப்படின்னு சொல்லி செய்திகள் பரவ ஆரம்பிச்சுச்சு. உண்மையும் கூட. மிகப்பெரிய பங்கர் தான். ஏறக்குறைய அமெரிக்காவ சேலஞ்ச் பண்ணி தான் அத கட்டமைக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்களுக்கான ஒரு சீக்ரெட்டான பேஸ் அப்படிங்கிறது சீனால ஏறக்குறைய ரஷ்யா, அமெரிக்காவோட பனிப்போர் அந்த காலகட்டத்தில ரெடி பண்ண ஒரு யூனிட் இருக்கு. இன்னமும் ஆக்டிவா தான் வச்சிருக்காய்ங்க. இருந்தாலும் இப்ப உள்ள நவீனமான டெக்னாலஜிகள் படி மிகப்பெரிய அளவுல ஒரு பங்கர உருவாக்குறார்கள். பென்டகன்லாம் என்ன அத காட்டிலும் 10 மடங்கு கூட அப்படிங்கிற மாரி எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு தகர்க்கவே முடியாத ஒரு கோட்டையா நிலத்துக்கு அடியில உருவாக்குறார்கள். அதிபர் ஷி ஜின்பிங் எமர்ஜென்சி காலத்துல அங்க போய் உத்தரவிடுவாரா? அதெல்லாம் தெர்ல. ஆனா ஒட்டுமொத்த யூனிட்டும் அங்க உட்கார்ந்து செயல்படுற அளவுக்கு இருக்கு. இது ஒண்ணு தான் சீனாவுக்குள்ள இவ்வளவு ஏற்பாடோட இருக்குமா? அப்படிங்கிறதும் பெரும் சந்தேகம். இந்த பயலுக எங்கிட்டாச்சும் எப்படியாச்சும் கட்டியிருப்பாய்ங்க ரகசியமா. இந்த காலகட்டத்துல ஈரான் மாரி ஒரு ஷோ காட்டுறார்கள் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்துல சேட்டலைட்டுகள்ட்ட இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. இருந்தாலும் இவர்களே ஈரான்லாம் காட்டுது அண்டர் கிரவுண்ட்குள்ள ஆளில்லா விமானத்த மறைச்சு வச்சு. இங்க பாரு பெரிய பங்கர். அசைக்கவே முடியாது. என்ன பங்கர் பஸ்டர் குண்டு போட்டாலும் சரி, இல்ல அணுகுண்டே போட்டாலும் சரி, உள்ளுக்குள்ள இருந்து அசால்ட்டா வேலை பார்க்கலாம். உனக்கு எதிரா உத்தரவுகள குடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏவுகணை பாயும் அப்படின்னு மிரட்டுற மாரி தான் இந்த மிகப்பெரிய ஒரு பங்கர ரெடி பண்றோம் அப்படின்னு காட்டியிருக்கார்கள்.
சீனாவ பொறுத்தவரை அவர்கள் இந்த மாரி உள்கட்டமைப்பு அப்டின்னாலே பொதுவாவே எதுனாலும் பெரிய அளவு பேசுவார்கள். உண்மையும் கூட. அதே சமயம் முழு உண்மையான்னு கேட்டா கிடையாது. அதுக்காக இந்த பங்கர் விவகாரத்தை நம்மனால அசால்ட்டா விட்டுட்டு முடியாது. இது இப்ப பெரிய அளவு ஒரு பங்கரா தயாரிக்கிறார்கள். சீனா புத்தி எங்க போகும் அப்டின்னா, இத உடைச்சு இன்னமும் சின்னதா கொண்டு வந்து எல்லையோரம் இன்ஸ்டால் பண்றதுக்கெல்லாம் கிளம்பி போவாய்ங்க. பெரிய அளவு தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதனால இப்ப நம்ம தான் உஷாராகணும். அமெரிக்கா உஷாராகிறது ஒரு பக்கம். ஏன் அப்டின்னா, அமெரிக்கா, சீனா கூட ஒரு யுத்தத்த ஆரம்பிக்குது. சீனாவ சாம்பலாக்கணும். அப்பதான் அமெரிக்காவுக்கு அந்த பங்கர எப்படி உடைக்கணும், பண்ணணும் அப்டிங்கெல்லாம் திட்டம் போடணும். நமக்கு அப்படி கிடையாது. பக்கத்திலேயே இருந்து தொலைறேன். பங்கர் பஸ்டர் குண்டுகள்லாம் பாயாது அப்படின்னு ரெடி பண்ணா, இத கொண்டு வந்து இப்ப எல்லைகள்ல மினிமமா சின்ன சைஸ்ல உருவாக்க துடிப்பார்கள். அதனால இதுக்கு எதிரா இந்தியா இப்ப உள்கட்டமைப்ப அதிகப்படுத்தணும். அதே மாரி உண்மையிலேயே அது எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும், அத எப்படி வேட்டையாடணும், இந்த மாரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்தியாவ பொறுத்தவரையும் நீண்ட கால பெரும் கேப்ப இப்ப சரி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அவன் ஒரு ஃப்ளோவா போய்க்கிட்டு இருக்கான். அதனால அடுத்தடுத்த இடங்கள சேலஞ்ச் பண்ணி போறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மனால நிக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல. உலகமே ஒரு யுத்தத்த நோக்கி போது. யுத்தத்த எப்படியாச்சும் தவிர்த்துட்டு இன்னொருத்தன தள்ளி விட்டுறலாம் அப்படின்னுங்கிற ஸ்மார்ட் பிளேய தான் எல்லா பேரும் சேர்ந்து செய்றாய்ங்க. அதனால எவ்வளவு தூரம் நம்மள எஃபெக்டிவா போறோமோ, அவ்வளவு தூரம் நமக்கும் இது நாள் வரை எல்லா விவகாரங்கள்லயும் மைலேஜ் எடுத்தாப்புல, சீனாவ சுத்தி ஏதோ ஒரு கலவரத்த அமெரிக்கா உண்டாக்கும். அந்த கலவரத்துல தாறுமாறான மைலேஜ் எடுக்க முடியும். இத நோக்கி ஏற்கனவே டெல்லி பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம். இதுவரையும் வெளியில சொல்லல அப்படிங்கிறக்காக நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன வேணாலும் ஏற்பாடு ஆயிருக்கலாம். ஆனா இப்ப சீனா இந்த மாரி மிகப்பெரிய அளவு பங்கர தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தைவான நோக்கி ஏதோ ஒரு சேட்ட பண்ண தயாராயிட்டார்கள் அப்படிங்கிறது தான். அது ட்ரம்ப் இருந்தாலும் சரி, ட்ரம்ப்புக்கு அப்புறமும் சரி. ஏன்னா அவர்களுக்கு மெயினே தைவான் தான். மத்ததெல்லாம் அதுக்கு அடுத்து தான். அதே சமயம் இந்த தைவானுக்காக ஈரான பார்த்து இப்படி படம் ஓட்டுறார்களா அப்படின்னு எதிர்த்துக்க முடியாது. அமெரிக்கா தயாராயிருச்சு. அமெரிக்காவுக்கு எதிரா படம் காட்டுறதுக்கு தான் அவர்கள் அணு குண்ட இன்கிரீஸ் பண்றதும், சிப்கள் இல்லாமயே எங்கனால டெக்னாலஜிய உருவாக்க முடியும் அப்படின்னு சமகாலத்துல சவால் விடுறது. அடுத்து இந்த பங்கர் விவகாரம். அப்படியே கட் பண்ணி ஒரு 3 1/2 வருஷத்துக்கு முன்னாடி போனா, வெளிநாட்டு பொருட்கள் இல்லாம உள்நாட்டு சந்தையாவே நம்ம மாறணும் அப்படின்னு அதிபர் ஷி ஜின்பிங் பேசிக்கிட்டு தெரிஞ்ச காலகட்டத்தையும் பொருத்தி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அப்பல்லாம் பெரிய அளவு இந்த அளவு தடைகள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சீனா முழுக்க அதிபர் ஷி ஜின்பிங் பேசினது என்ன அப்படின்னா, ராணுவ ரீதியாவோ, தைவான் ரீதியாவோ கிடையாது. ஒரு மூடப்பட்ட சந்தைய உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த கருமத்துல இருந்து தானடா வெளில வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா நிக்கிறீங்க அப்படின்னு அந்த காலத்துல நம்ம சொன்னோம். ஒருவேளை யுத்தத்த ஆரம்பிச்சுட்டு, அதே பழைய லெவலுக்கு போப்போறாய்ங்களாட்டுக்கு. இல்ல யுத்தம் ஆரம்பிச்சுட்டா, அந்த பழைய லெவலுக்கு நம்மள தூக்கிட்டு போய் விட்டுருவாய்ங்க. அதுக்கு இப்பயே தயாராயிக்கங்கன்னு கூட ஏற்பாடு நடந்திருக்கலாம். எது எப்படியோ, ஒண்ணு சீனா அமெரிக்காவ நோக்கி போக ஆரம்பிக்கும். இல்ல அமெரிக்கா சீனாவ நோக்கி போக ஆரம்பிக்கும். ஏதோ சாலிடான சிக்னல் வரவும் தான், அதிபர் ஷி ஜின்பிங் தப்பிக்கவோ, இல்ல என்கிட்ட இப்படி கட்டமைப்பு இருக்கு, வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கன்னு மிரட்டுறக்கோ, தன்கிட்ட உள்ள ஒவ்வொரு அஸ்திரமா வெளியில தூக்கி வீசுறாரு. அவருக்கு எப்பயும் போல யுத்தத்துக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ரிட்டயர்ட் ஆகி போறார். அதுதான் நடக்குமே ஒழிய, யுத்தத்துல சீனா வெற்றி பெற்றுச்சு. அதுவும் அதிபர் ஷி ஜின்பிங் காலத்துல ஒரு வெற்றிய அனுபவிச்சுச்சு அப்படின்னு சரித்திரத்துல எழுத முடியாதுங்கிறது எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.